இப்ப ஹேர்ல நெறைய பேர் வந்து ஆயில் அப்ளை பண்றாங்க. ஆயில் ரெகுலர் அப்ளை பண்ணலாமா? அப்படிலாம் கேட்குறாங்க. ஆயில் ரெகுலர் அப்ளை பண்றதெல்லாம் இப்ப இப்ப இருக்கிற இந்த சீசனுக்கு ஒத்து வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேருக்கு இதனால வந்து உங்களுக்கு டாண்ட்ரஃப் அ கிரியேட் ஆகுது. அ ஏர் வாஷ் பண்ணும்போது நல்லா ஷாம்பு, கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணுங்க. ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு ஏர் வாஷ் நீங்க நல்லா பண்ணலனா கூட, அதுல கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஹேர்ல கிரே ஜாஸ்தி வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் நெறைய கொட்ட ஆரம்பிச்சுரும். ஸோ பெட்டர் ஷாம்பு, கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது நல்ல ஹேர வாஷ் பண்ணுங்க. எனக்கு டைம் இல்லன்ற அந்த ஒரு வார்த்தைகள அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய ஸ்கின், உங்களுடைய ஹேர நீங்க பாதுகாக்கணும்ன்னும் போது, கண்டிப்பா அதுக்குண்டான நேரத்த நீங்க ஒதுக்கி தான் ஆகணும். பார்லர் வந்து தான் மெயின்டெயின் பண்ணணும், பார்லர் வந்து தான் செலவு பண்ணணும்னு அப்படி நாங்க யாரையுமே வற்புறுத்ததில்ல. ப்ரொஃபஷனல் ஹோல்டர்ஸ் கிட்ட கேளுங்க, அட்வைஸ் கேளுங்க. அவங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாங்குங்க. ஆன்லைன்ல வாங்கினீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதுல வந்து எக்ஸ்பைரி டேட்ட மாத்துவாங்க, ஸ்டிக்கர்ஸ் மாத்துவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்ட கம்மி ரேட்ல அங்க கிடைக்குதே மேடம், நாங்க அங்க வாங்கக்கூடாதா? அப்படின்னு கேட்கறாங்க. வாங்கி யூஸ் பண்ணவங்க திரும்பியும் ஸ்கின்ல ப்ராப்ளம் ஆயிட்டு, ஹேர்ல ப்ராப்ளம் ஆயிட்டு எங்ககிட்டயே வந்து திரும்பி கேட்கறாங்க. ஸோ நாங்க சொல்லும்போது அந்த அட்வைஸ நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு, அதே மாரி வீட்ல மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, எந்த விதமான பிரச்சனைகளும் வராது.